உற்பலம் ஆகும் என்று எனக்கு நன்கு அறிந்தேன். அதெல்லாம் நடந்து முடிந்த விஷயம். இனிமே அப்படி செய்வேனா நானு? இனிமே வராதில்லையா? ஆமா, இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன், எதுவுமே இல்லையா? பாட்டி எண்ணிக்கையில்லாத இவ்வளவு தூரம் வெள்ளிக்கு வந்திருக்கிறியே, என்ன விஷயம் ஏது சரி இது ஒரு நிமிஷம் இரு, உனக்கு பாலம் பழம் ரெடி பண்ணி எடுத்துருவா. ஏங்க பேரங்கிட்ட பேசிட்டு இருக்க, உடனே வந்துடுறேன். அப்படியா? நாரதா பாட்டி போயிட்டாங்களா? ஏன்பா அப்படி கேக்குற? தாத்தா, பாட்டி வர வர நல்லாவே இல்ல தாத்தா. அதை நான் தான் சொல்லுவேன், நீ சொல்ற? இல்லங்க வா, எல்லாம் அப்படி பேசிக்கிறாங்க, ஊர்லயே பேசிக்கிறாங்களா? ஆமா ஆமா. அதனால பாட்டி விட்டு இன்னொரு பாட்டி நான் தயார் செஞ்சு வச்சுக்கிறேன். என்னடா அழகிய பெண்ணு? அழகி போனா அழகிய பெண்ணு தாத்தா, அழகான பெண்ணு. என்ன சந்தையில இதை வாங்குற கத்திரிக்காய் வருமா இது? பாத்தியா, சொன்னா அந்த 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 பாட்டி கொண்டு வந்து பணம் கொடுக்குது. இந்த மதிப்பிற்கு மரியாதைக்கு உயிரிமையாகிய அன்பு தெய்வமாகப்பட்டது சிவபெருமான் ஐயா அவர்கள் நமக்காக வாரிவர் வழங்கி இருக்கிறார். ஆண்டவனுடைய சன்னிதானம் எப்படி ஒன்று வளர்கிறது, அதுபோல வளர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். ராமோ ஜெய. சரி தாத்தா, என்ன நாரதா, உனக்காக ஒரு பெண், அழகிய பெண்ணு, மனம்தான் உன்னதான் மணப்பெண், மற்ற ஆடவனை யாருமே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருக்குது தாத்தா. இந்த சிவனுக்காக கடூரமான தவத்தை புரிந்து கொண்டிருக்கிறாள் தாத்தா. அவளுடைய பெயர் பேரா? நீயே வந்து கேட்டுதா? சரி புறப்படுவாங்களாம் உடனே. பேர் அவனுக்கு முக்கியம். சரி பார்க்கலாம். நல்ல பொண்ணா இருக்குமா? அருமையான பொண்ணு. புறப்படலாமா? அப்படியாகட்டும். இதனால எதுவும் வந்துடாத, என்ன நம்பு தாத்தா. அப்புறமா பாரு. அப்படியாகட்டும். இங்க இருக்கா நான் கூட்டி வரேன் தாத்தா. உள்ள இருக்குதா? சரி கூட்டி கொண்டு வாருங்க. சொல்லுங்க, என்னை பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லி கூட்டி வரணும், நவரக்கூடாது எங்கேயும். நான் இவனை தேடிக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணுங்க தாத்தா. உட்காந்துட்டே இருந்தாட்டு இங்க இருந்தா கூட்டிட்டு வரது தாத்தா. சீக்கிரம் முடிச்சுடு. சீக்கிரமா கூட்டி வரேன். நாராயணா நாராயணா. நாரதா, நீ சொன்ன பிரகாரமே இதே இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கிறல்ல, உண்மைதான். இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது? இதுக்கு மேலதான் இருக்குது. ஆமா சரி, சாப நிமோத்திரம் ஆகணுமா அண்ணாமா? சாப நிமோத்திரம் ஆகிறதுக்காக அங்க பாரு, அங்க ஒரு ஆள் கூட்டி வந்துக்கிற மாதிரி. இவரை சிவபெருமான கூட்டிட்டு வந்திருக்கிறாய். அவர் பாத்து பண்ணணும், சாப நிமோத்திரமாகும். அவருடைய பாதத்தை பணிந்தால் சாப நிமோத்திரமாகும், சாப விமோச்சனமாகி விடுமா? அது மட்டுமா? என்னடா பண்ணி கூப்பிடுற போற? அங்க வச்சிருக்கிறாரு ஸ்ரீமந்த நாராயணன் வந்து அவரு பார்த்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய பாவமெல்லாம் நிமிஞ்சு போயிடும், சாபமெல்லாம் அணிஞ்சு போயிருமா? சாபம் நீங்கி விடுமா? அப்புறமா பாரு. அப்படியா? என்ன பண்ணி தெரியாது. யாருடைய பாதத்தை பணி? யாரு பார்த்து சிவன் பார்த்து கடை பண்ணிக்கலாம். ஏன்னா படியில கூடியது பெரியமையாச்சு. அப்படியா? அதுதான் அவருடைய பாதத்தை பணி. ஆகட்டும். அப்படின்னா சரி, நீ கிளம்பு. சரி
எந்த பெண்ணாதான் இருக்குமோ இதுதான் என்று வைத்திருக்கிறார். இவ்வளவு அழகா இருக்கிறாளே, என் மனைவியாகப்பட்ட மேலே நரைத்து கீழே நரைத்து பான் கிளடாகி விட்டான். இவளை பார்த்தா கன்னி பெண் போல ஒரு அற்புதமாக அழகாய் இருக்கிறாளே. அடியா சிலுக்கு 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 இவளுடைய அழகை வர்ணித்தால் சொல்ல முடியாத அளவுக்கு அழகு இருக்கிறது. சரி, ஐ லைக் யூ டா செல்லம். என்னதுங்க? ஐ லைக் யூ. உன்னை நான் விரும்புகிறேன். ஐயோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அது இப்போது அப்படி தானடி இருக்கும், போக போக தெரியும். அம்மா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னடா செய்யறது? ஒன்றுமே இல்லை. என்னை உனக்கு பிடிக்கிறதா? பிடிக்கவில்லை. யாருக்கு தான் பிடிச்சிருக்கு? எங்க போனாலும் எனக்கு நெகட்டிவ் தான், ஒரு பாசிட்டிவும் இல்லை. 2000 சம்பளம் வாங்கி கொடுக்கறத கூட சொல்லி பார்த்துட்டேன். 5 வருஷமா தொசை கட்டுறேன். இந்த தான பால் விட்டு நான் மாறவே மாட்டேன்னு தெரியுதான். எனக்கும் அதுதானடி கண்ணி. என் அழகை பார்த்தாயா? இங்க பாருங்க, என்ன கட்டி சேர வேண்டும் என்றால் நீங்க சரியாக இரவு 7 மணி அளவில் என்னுடைய அரண்மனைக்கு வந்தால் போதும். உள்ளே ஒருத்த 5 லட்சம் கேட்கிறான். நான் எங்கே செல்வது? முந்தானத்துக்கு உளத்தம் பருப்பு வாங்குறது வழி இல்லாத இருந்து எது ஆண்டவன் வணித்துல தனபால் 2 கூத்து வாங்காட்டியும் பண்ணிட்டு இருக்குது. எங்கே வர வேண்டும்? இங்க பாருங்க, 7 மணிக்கு சரியாக என்னுடைய அரண்மனைக்கு பின்வாசலுக்கு வர வேண்டும். இன்று இரவு 7 மணியா காலை 7 மணியா? இரவு 7 மணிங்க. சொல்றது உங்களுக்கு புரியலையா? ராவேலை. ஆமா, இரவு 7 மணி. ஆமா, அற்புதம் அற்புதம். அதுதான் எனக்கு பிடிக்கும். பைத்தியமே பிடிக்கிறது போல இருக்கிறது. அப்படி 7 மணிக்கு ஓகே தானே? பிடிக்கிறது தான் இன்னைக்கு. அடியா பிடிக்கிறதா? காலுக்கு துணி சுத்தவில்லையே. பிடிக்கிறதா சார்? சரி, நன்றாக பிடி. ஆகட்டும், 7 மணிக்கு வந்து விடுகிறேன். 7 மணிக்கு மறவாமல் நீ வந்து விட வேண்டும். ஆகட்டும். இருந்தாலும் நீங்க போயிட்டு வாங்க, சீக்கிரம் போங்க. எனக்கு வேலை. கவிதை மட்டும் சொல்லி. நீ கவிதை எல்லாம் அப்புறமே சொல்லிட்டு நீங்க மட்டும் கிளம்பு. கவிதை வந்து உனக்கு அற்புதமான கவிதை. கவிதைனாவே பிடிக்காது. அது அப்படித்தான் சொல்லுவா எங்க பொண்டாட்டியும். அப்புறமா ஒன்னொட்டுல எனக்கு பெரிய மனசு வர மாட்டேங்குது. நீ கிளம்புறியா? கிளம்பலைன்னா நான் கிளம்பி அப்புறம் பைத்தியம் முடிச்சு ஒரு கவிதை போய் தொலை. மனசுக்குள் காயம் ஏற்படும் போதெல்லாம் 5 வருஷமா அது ஒரே கவிதையிலே இருக்கிறேன். நான் டைரக்டர் KS ரவிக்குமார் டெய்லியில கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். மனசுக்குள் காயம் ஏற்படும் போதெல்லாம் ஒரு மாயக்கரை வந்து மருந்து போட்டு செல்கிறது. சரி, என்ன சந்தையின் மலை பொங்கிருந்தாலும் போல இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சொட்டு விரல் வந்து தொட்டு துடைக்கிறது. முகம் காட்டு முகவரி தேடி மனசு மத்துக்குள் சிக்கி தயிராய் தத்தளிக்கிறது. நீ மட்டும் ஐ லவ் யூ சொல்லாம விட்டா நான் அழுது கொண்டே இருக்கலாம் என்று. நீ அழுதுகிட்டே போலாம். இன்னும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. சொன்னாலும் நீங்க போங்க, எனக்கு நேரம். நான் 7 மணிக்கு வருகிறேன். ஆகட்டும் ஆகட்டும்.
செல்லக்கூடிய வாசனாதி மலர்கள் எல்லாம் பறித்து வந்து பட்டாரியால் துரைத்து இந்த சந்திராமாலாகப்பட்டவள் தங்களுடைய திருவடி பாதங்களுக்கு வந்தனம் செய்கிறேன் சுவாமி. என் பாதத்தினை பணிந்தனால் என்று சுகமாய் வாழ்ந்திருப்பாய். சரி, நார்தான் சொன்ன பெண்ணு இவ்வளவு இருப்பாளா? என் லட்சுமி என்னடா அழகு, 8000 பட்டு செஞ்சாங்களா, என்ன அழகு. இவளை யாரோ நான் அறிவேன். என் அழகை பற்றி அமர்ந்தாவதி, இவளை யாரோ நான் அறிவேன். நான் உள்ள போற வரைக்கும் வாலி பாடுற வரைக்கும் நான் இருக்கிற வரைக்குமே நீயுமே இருக்கணும். எனக்கு தெரியாமலா? அப்படின்னா நான் கேட்ட நேரம் ஜாமி யாரு? சரி, அவளை பிடிக்குதுன்னு சொல்றல, அவளை பார்த்து ஒரு பாட்டு பாடல் பாடு. எனக்கெல்லாம்